சென்னை தீவுத்திடலில் இருந்து விஜயகாந்த் உடலை கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தை தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் மறைந்த கேப்டனின் இறுதி ஊர்வலமானது துவங்க இருக்கிறது. அந்த இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வாகனத்தின் மூலியம்தான் இங்கு தீவுத்திடலிலிருந்து தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு வரை இந்த வாகனத்தின் மூலியமாக தான் எடுத்துச் செல்லப்படுகிறது கேப்டன் அவர்களின் உடல். இந்த உடல் எடுத்துச் செல்லும் இடத்தில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் மலர் தூவ இருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து 7 கிலோமீட்டர் பயணிக்க இருக்கிறது. கேப்டனின் இறுதி சடங்கானது தற்போது தீவுத்திடலில் 1 மணிக்கு துவங்க இருக்கிற நிலையில் தற்போது அந்த வண்டிக்கான இறுதி ஊர்வலத்துக்கு செல்லும் அந்த வண்டிக்கான பணிகளானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. முழுமையாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு புத்தம் புதிய பூக்களால் தற்போது கேப்டனின் உடலுக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாகனத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட இந்த வாகனமானது 7 கிலோமீட்டர் கடந்து தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு வரை சென்றடையும். அந்த வகையில்தான் தற்போது இந்த இறுதி ஊர்வல வாகனமானது தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஆம்புலன்ஸ் மூலியமாக வந்த வாகனமானது தற்போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தற்போது கேப்டனின் உடலானது எடுத்துச் செல்லப்படுகிறது. அதற்கான பூக்களை ஜோடிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வாகனத்தை முழுக்க பூக்களால் நிரம்பி இருக்கிறது. பொதுமக்களுக்கு கேப்டனின் முகத்தை பார்க்கும் வகையிலும் 2 பக்கங்களும் திறந்தவாறு அதே போல பல்வேறு இடங்களில் இந்த வாகனங்கள் சுற்றி செல்ல இருக்கிறது. குறிப்பாக நாம் செல்லக்கூடிய இந்த பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடான செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வாகனம் தான் கேப்டனின் உடலை எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வாகனம் தான் கேப்டனின் உடல் இங்கிருந்து சுமந்து நேரடியாக தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு வரை செல்ல இருக்கிறது. வழிநெடுக இருக்கக்கூடிய மக்கள் இங்கு கண்ணீர் அஞ்சலியோடு பூக்களையும் சேர்த்து தூவ இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு நல்ல மனிதருக்கு தற்போது பூக்களால் நிரம்பிய இந்த வாகனத்தால் தான் பொதுமக்களின் பார்வைக்காக அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்படுகிறது.